சக்தி வருணை பற்றி அப்படியே நினைத்து கொண்டே இருந்தாள். இந்த சாகித்யாவுக்கு என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட வந்து என்னுடைய வருணை நான் காதலிச்சு காட்டுவேன், என்கிட்ட சவால் விடுவா. இவளை இப்படியே விட்டு வைக்க கூடாது, இவளை ஏதாச்சும் பண்ணணும். போனா போகுது பாவனும் பார்த்தா ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு ஹஸ்பண்ட வச்சுக்கிட்டு என்கிட்ட என்னோட வருணை நான் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி அவ சொல்றா. அப்ப நான் அவ கூட அவளுடைய ஹஸ்பண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்ப அவளுக்குள்ள என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் அவளோட மூமெண்ட கவனிக்க முடியும் என்று சக்தி நினைத்து கொண்டிருந்தாள். இதை எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கிறது, எப்படி யார்கிட்ட கேட்கிறது என்று சக்தி யோசனை செய்து கொண்டிருக்கும் பொழுது ரம்யாவிடம் அவள் நெருங்கி பழகுவது தெரிந்தது. ரம்யாவும் இதுக்கு அவங்களுக்கு துணையாக போறாங்களோ அப்படிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ரெண்டு பேரும் குசு குசுன்னு ஏதோ பேசிக்கொண்டேதான் இருக்காங்க. இத பற்றி ரம்யா கிட்ட நம்ம கேட்க முடியாது. வேற யார்கிட்ட தெரிஞ்சுக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியலையே என்று அவள் யோசனை செய்து கொண்டே இருந்தாள். எப்படியும் வருண் கிட்ட பேசுவா, அவளுடைய பழைய வாழ்க்கையை பற்றி அவ சொல்லுவா. வருண் நம்ம கிட்ட சொல்லாம இருக்க மாட்டாரு. சரி, அவர்கிட்ட அவளை பேச விட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அவ வாயிலிருந்து வருண் கிட்ட எல்லா உண்மையும் போகும் இல்ல, அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிக்கலாம் என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை அவள் எல்லா விஷயத்தையும் வருண் கிட்ட சொல்லும் போது அவரது மனசு மாறுமா என்று அவளுக்கு சந்தேகம் வந்தது. இல்ல, என்னுடைய வருண் இந்த மாதிரி மாற மாட்டார். அந்த விஷயத்தை கேட்டுட்டு அவர் கொஞ்சம் கவலைப்படுவார், அவ்வளவுதான். அவளுடைய வாழ்க்கையை இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் கவலைப்படுவாரே தவிர அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னு நினைச்சு அவளுக்காக கஷ்டப்பட மாட்டார். அவளை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு அவரு வரமாட்டாரு. அந்த நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு என்று சக்தி நினைத்து கொண்டு அப்படியே அவளுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அன்று மாலை 5 மணி ஆனது. ஆபீஸில் உள்ள அனைவருமே அங்கிருந்து செல்வதற்கு தயாரானார்கள். இங்கு கயலும் கோமதியும் ஹாஸ்டலுக்கு கிளம்புவதற்கு ரெடியாக இருந்தார்கள். என்ன சக்தி, என்ன அப்படி அமைதியா உட்கார்ந்திருக்க என்று கோமதி கேட்கவும், ஒன்னில்லக்கா என்று அவள் சொன்னாள். என்ன, அக்கா கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு, இதுக்கப்புறமா உனக்கு கல்யாணம் நடக்க போவத நினைச்சு அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கியா என்று கோமதி கிண்டலாக கேட்கவும் அவளும் சிரித்துக்கொண்டே அப்படியெல்லாம் இல்லக்கா என்று சொன்னாள். புரியுது சக்தி, அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிருக்காங்க, அவங்கள நினைச்சு கூட நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப, அப்படிதானே என்று அவள் கேட்கவும், இந்த அக்கா பேசாம இருக்கணும்னா இவங்க கிட்ட ஏதாச்சும் ஆமான்னு சொல்லி ஆகணும் என்று அவள் நினைத்து கொண்டு, ஆமா, அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போனதுல இருந்துதான் அது யோசனையா இருக்கு என்று சொன்னாள். அம்மாவும் அப்பாவும் போயிட்டு நல்லபடியா இருப்பாங்க சக்தி, அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். சரிக்கா, நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் போய் வருண் கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், நானும் உங்க கூட ஹாஸ்டலுக்கு தான் வரப்போகிறேன் என்று சொல்லவும், அப்படியா, சரி நாங்க வெயிட் பண்றோம், நீ போய் வருண் சார் பார்த்துட்டு வா என்று சொல்லி அவர்கள் சொல்லவுமே அவள் வருணின் அறைக்கு சென்று, வருண் உள்ளே வரலாமா என்று அவள் கேட்கவும், என்ன கேள்வி இதோ, உள்ள வா சக்தி என்று அவன் சொன்னான். சரி வருண், வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க வீட்டுக்கு கிளம்பலையா என்று அவள் கேட்கவும், போகணும் சக்தி, இந்த ஒரு வாரமா நீ எங்க வீட்டுல இருந்த, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்ப நீ வீட்டுக்கு வரலன்னு தெரிஞ்சதும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அந்த வீட்டுக்கு போனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் நீ இல்லாம என்று அவன் சொல்லவும், கவலைப்படாதீங்க வருண், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் நம்ம வீட்டுக்கு வந்துருவேன் என்று அவள் சொல்லி, சரி எனக்கு கோமதி அக்காவும் கயலும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நான் போயிட்டு வரட்டுமா என்று அவன் கேட்கவும், சக்தி உன்னுடைய லக்கேஜ் எல்லாமே என்னுடைய கார்ல எல்லாம் இருக்கு, அதை எப்படி எடுத்துட்டு நீ உன்னுடைய ஹாஸ்டலுக்கு போவ? ஒன்னு பண்றேன், நானும் கிளம்பிட்டேன், உங்க 3 பேரையும் கூட்டிட்டு போய் ஹாஸ்டல்ல விட்டுட்டு
லக்கேஜை அப்படியே இறக்கி கொடுத்துட்டு நான் அப்புறமா வீட்டுக்கு போறேன் என்று அவன் சொல்லவும், ஏன் வருண், எனக்காக உங்களுக்கு கஷ்டம் என்று அவள் கேட்டாள். என்னது, இப்பெல்லாம் நீ புதுசு புதுசா வார்த்தைகள் பேசுற என்று அவன் சொன்னான். என்ன சொல்ற, எனக்கு என்ன இதுல கஷ்டம் இருக்க போகுது? என்னுடைய காதலிக்கு நான் ஹெல்ப் பண்றது ஒரு கஷ்டமா? இல்ல இல்ல, என்னுடைய வருங்கால மனைவிக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு கஷ்டமா இல்ல என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு இருவரும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தார்கள். அறையை விட்டு வெளியே வரும்போது அங்கு சாகித்யாவும் ரம்யாவும் நின்று கொண்டிருந்தார்கள். என்ன ரம்யா, நீங்க இன்னும் கிளம்பலையா என்று வருண் கேட்கவும், இந்தோ கிளம்பிட்டேன் சார் என்று அவள் சொன்னாள். நீங்க கிளம்பலையா சாகித்யா என்று அவன் கேட்கவும், நானும் ரம்யாவும் ஒன்னாதான் சார் போறோம் என்று அவள் சொன்னாள். ஓகே, இன்னும் உங்களுக்கு எத்தனை நாள் ட்ரைனிங் இருக்கு என்று அவன் கேட்கவும், இப்பதான் சார் 2 நாள் கம்ப்ளீட் ஆயிருக்கு, இன்னும் 5 days இருக்கு என்று அவள் சொன்னாள். ஓகே, வேலையெல்லாம் எப்படி போயிருக்கு என்று கேட்கவும், பரவாயில்ல சார் என்று சொல்லி அவர்களிடம் பேசிவிட்டு வருணும் சக்தியும் அப்படியே சென்றார்கள். அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது சக்தி திரும்பி சாகித்யாவை பார்த்தாள். வருணின் கையை பிடித்துக்கொண்டு, வருண் என்னுடைய ஹஸ்பண்ட், புரிஞ்சதா என்று சாகித்யாவை பார்த்து சக்தி சொல்லவுமே அப்படியே நக்கலாகவும் சிரித்து கொண்டேதான் சொன்னாள். சக்தி உடனே இதை பார்க்கவுமே சாகித்யாவுக்கு எரிச்சலாக இருந்தது. பாத்தியா ரம்யா, வருணுடைய கையை பிடிச்சுக்கிட்டு என்னோட வருண்னு சொல்லிட்டு போறத, அதுவும் எவ்வளவு நக்கலா சொல்லிட்டு போறா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த ஆட்டம் இருக்கட்டும், நானும் பாக்குறேன். நீ ஒரு நாள் வருணை விட்டு பிரிஞ்சு இரு, அப்ப வருண் யார் பக்கம் போறாருன்னு நான் பாக்குறேன் என்று அவள் ரம்யாவிடம் சொல்லிவிட்டு, மேடம், நீங்க ஏதோ அவங்க கிட்ட சவால் விட்டு இருக்கீங்க, ஆனா அது நடக்குமான்னு தெரியல. ஏன்னா வருண் சார் சக்தி மேல அவ்வளோ உயிரா இருக்காரு. அப்படி இருக்கிறப்ப உங்களுடைய பாசத்துக்கு அவர் கட்டுப்படுவாரா என்று எனக்கு தெரியல என்று ரம்யா சொல்லவும், இங்க பார் ரம்யா, ஒரு முயற்சி எடுத்துட்டோம்னா அதுல பின்வாங்க கூடாது, சரியா? அதனால நான் இந்த முயற்சியை எடுத்துக்கொண்டேதான் இருப்பேன் என்று சாகித்யா சொல்லவும், ஓகே மேடம், ஏதோ சொல்றீங்க, பரவாயில்ல, நீங்க பண்ணுங்க என்று அவள் சொல்லி அப்படியே இருவரும் அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானார்கள். வெளியில் கயலும் கோமதியும் சக்திக்காக அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். சக்தி வெளியே வரவும், போகலாமா சக்தி என்று கோமதி கேட்கவும், அக்கா, என்னுடைய லக்கேஜ் எல்லாமே நம்ம வருண் சார் வண்டியில தான் இருக்கு, அதனால நம்ம கார்லயே போயிடலான்னு சொல்லிட்டாரு, வாங்க நீங்க வந்து கார்ல ஏறுங்க என்று சொல்லவும், வருண் கார் பார்க்கிங்கு சென்று காரை எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுக்கு காத்து கொண்டிருந்தான். இவர்கள் மூவரும் அந்த காரில் ஏறிக்கொண்டு அமர்ந்து அங்கிருந்து கிளம்புவதற்கு இருந்தார்கள். அப்பொழுது வெளியே வந்த சாகித்யாவும் ரம்யாவும் இவர்கள் மூவரும் காரில் செல்வதை பார்த்தார்கள். பாத்தியா ரம்யா, ஒண்ணு இல்லாதவங்களுக்கு ஏதோ வந்த மாதிரி அந்த 3 அந்த கார்ல ஏறி போகுது. ஃபர்ஸ்ட் சக்திக்கு பண்ண வேண்டியதை பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறமா அந்த கேண்டீன்ல வேலை செய்யற கயலுக்கும் கோமதிக்கும் பண்ணுகிறேன் என்று சொல்லவும், மேடம், அவங்க என்ன பண்ணுனாங்க உங்களை என்று ரம்யா கேட்கவும், எல்லாம் இவங்க ஊர்க்காரங்க தானே, இவங்களுக்கு கொடுக்கற அடிய அவங்க 3 பேருக்குமே கொடுக்கணும், அப்பதான் நம்ம சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க என்று சாகித்யா சொல்லவும், மேடம், உங்களுடைய கேரக்டர் என்னால புரிஞ்சிக்கவே முடியல, நீங்க எப்படியும் உங்களுடைய சவால்ல ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டிற்கு செல்ல தயாரானார்கள். இங்கு காரில் போய்கொண்டிருக்கும் பொழுது, என்ன சக்தி, அமைதியா வர என்று வருண் கேட்கவும், ஒண்ணுமில்லை என்று அவள் சொன்னாள். வருண் சார், சக்திக்கு எப்ப உங்களை கல்யாணம் பண்ண போறாங்கிற ஏக்கம் வந்துருச்சு போல, அதுதான் அவ அமைதியா இருக்கா என்று சொல்லவும், ஏய் சும்மா இருடி, ஏண்டி என்று சக்தி சொல்லவும், உண்மையை சொன்னா சில பேருக்கு இப்படிதான் கோவம் வரும்னு சொல்லுவாங்க என்று சொல்லி சக்தியை சிரிக்க வைப்பதற்காக அப்படியே கிண்டலும் கேலியும் செய்து கொண்டு அவர்கள் அப்படியே சிரித்து மகிழ்ந்து கொண்டு வண்டியில் போய்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கோமதி வருணிடம், வருண் தம்பி, சீக்கிரமா எங்க சக்திய கல்யாணம் பண்ணிக்கோங்க,
அப்பதான் அவங்க அம்மாவும் அப்பாவும் இங்க வருவாங்க. அப்பதான் சக்தி கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாவம் சக்தி அம்மாவையும் அப்பாவையும் ஊருக்கு அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறமா அவளுடைய முகமே சரியில்லை. இப்ப ஏதோ நம்ம எல்லாம் சிரிச்சு பேசுறோம்னு சொல்லிட்டு அவளும் சிரிச்சு பேசுறா. ஆனா அவளுக்கு உள்ளுக்குள்ள அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு தனியா போயிட்டாங்கன்னு கவலை இருக்கு என்று கோமதி சொல்லவும், உடனே வருண், அக்கா நீங்க இது என்கிட்ட சொல்லவே தேவையில்லை. காலையிலேயே நாங்க இதுக்கான முடிவை எடுத்துட்டோம். எப்படியும் அத்தையும் மாமாவும் இப்ப கூப்பிட்டா வரமாட்டாங்க. அதனாலதான் எங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா கூப்பிடலான்னு இருக்கோம் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு சொல்லவுமே ஹாஸ்டல் வரவும் சரியாக இருந்தது. ஹாஸ்டலில் இறங்கி, சரி தம்பி ரொம்ப நன்றி, நாங்க போயிட்டு வரோம் என்று சொல்லிவிட்டு கையிலும் கோமதியும் மேலே சென்றார்கள். இங்கு சக்தியுடைய லக்கேஜ் அனைத்தையும் இவன் இறக்கி வைத்து விட்டு, சக்தி நான் போயிட்டு வரட்டுமா என்று அவன் கேட்டான். ஓகே வருண், நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு போங்க, போயிட்டு எனக்கு போன் பண்ணுங்க என்று சக்தி சொல்லவும், கண்டிப்பா சக்தி, எப்படியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா நீ இருந்த ரூமை பார்க்கும்போது எனக்கு உன்னுடைய ஞாபகம் தான் வரும். அதனால உனக்கு நான் கண்டிப்பா கால் பண்ணதா செய்வேன் என்று அவன் சொல்லவும், எனக்கும் அதே ஞாபகமா தான் இருக்கு. ஆனாலும் நான் இப்போதைக்கு நான் இங்க இருக்கிறது தான் நல்லது என்று சொல்லி அவர்கள் பேசிவிட்டு வருண் அங்கிருந்து கிளம்பினான். சக்தி அவளுடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு மேலே சென்றாள். மேலே சென்ற சக்தி கொஞ்ச நேரம் அமர்ந்துவிட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு, ஊருக்கு சென்ற அம்மாவும் அப்பாவும் ஊருக்கு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல என்று சொல்லி அவர்களுக்கு இவள் போன் செய்தாள். ஹலோ அப்பா அம்மா ஊருக்கு போயிட்டீங்களா என்று கேட்கவும், சக்திமா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து இறங்கினோம். நாங்களே உனக்கு போன் பண்ணலான்னு தான் இருந்தோம். நீயே எங்களுக்கு போன் பண்ணிட்ட. நாங்க நல்லபடியா வந்து இறங்கி விட்டோம் என்று அவர்கள் சொல்லவும், ரொம்ப சந்தோஷமா என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு அவர்கள் போனை வைத்தார்கள். போனை வைப்பதற்கு கொஞ்ச நேரத்திற்கு முன்பு, அம்மா நீங்க ஸ்வேதாவுக்கு போன் பண்ணி நாங்க வந்துட்டோம் என்கின்ற விஷயத்த சொல்லிருங்க, அக்காவும் பாவம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாள் என்று சொல்லவும், சரிம்மா நாங்க போன் பண்ணி பேசுறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் போனை வைத்தார்கள். போனை வைத்த பிறகு சக்தி சாகித்யா சொன்ன அனைத்து விஷயங்களையும் நினைத்து பார்த்து கொண்டிருந்தாள். என்ன தைரியம் இருந்தா வருண காதலிச்சு ஏமாத்திட்டு ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்காரர் என்ன ஆனார்னு கூட தெரியல. ஆனா இப்ப வந்து என்னுடைய வருண கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் என்று சொல்லிட்டு நீ என்கிட்டயே சவால் விடுவ. இரு, உன்னுடைய மூஞ்சில கரிய பூசினாதான் நீ அடங்குவ. அப்பதான் நீ இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ணாம உன்னுடைய வேலையை மட்டும் நீ பாப்ப என்று சொல்லி அவள் நினைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். பிறகு இந்த மாதிரி நம்ம சவால் விட்டுட்டு வந்துட்டோம், ஆனா இது எல்லாத்தையும் எப்படி நான் நடத்த போறேன் எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவள் குழம்பிக் கொண்டிருந்தாள். நம்ம இந்த குழப்பமான நேரத்துல எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அது தப்பாதான் முடியும். நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் அமைதியா யோசிச்சு பார்ப்போம், ஏதாச்சும் ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும் என்று சொல்லி அப்படியே அவள் சிந்தித்து கொண்டிருந்தாள். பிறகு வீட்டிலிருந்து கொண்டு வந்த லக்கேஜ் அனைத்தையும் அவளுடைய செல்ஃபில் எடுத்து வைத்துவிட்டு கைலிடமும் கோமதியிடமும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தாள். சக்தி அமைதியாக உம்மென்று இருந்தால் அவர்கள் ஏதோ போல ஆகிவிடும் என்று நினைத்து அவளும் அவர்களிடம் சிறிது நேரம் கலகலவென்று பேசிவிட்டு பிறகு சாப்பிடுவதற்கு கீழே சென்றார்கள். கீழே சென்றவுடன் சக்தியை வார்டன் பார்த்தவுடன், சக்தி அக்கா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிச்சா சக்தி என்று கேட்கவும், மேடம் எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு, எந்த பிரச்சனையும் இல்ல. கடவுள் புண்ணியத்துல அக்காவோட கல்யாணம் எந்த சிரமமும் இல்லாம முடிஞ்சிச்சு. இப்ப அவளும் சந்தோஷமா இருக்கா என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். பிறகு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு மேலே வரவும் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு வருண் அவளுக்கு போன் செய்தான். நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சக்தி, நானும் சாப்பிட்டுட்டு படுக்க போறேன். நீ சாப்பிட்டியா என்று வருண் கேட்கவும், நான் சாப்பிட்டேன் வருண், எனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் அசதியா இருக்கு, நான் உங்ககிட்ட காலையில பேசட்டுமா என்று அவள் சொல்லவும், எனக்கும் தான் சக்தி, நானும் சாப்பிட்டு போய் படுக்க தான் போறேன். சரி நீயும் நிம்மதியா தூங்கு, குட் நைட் சக்தி.
ஐ லவ் யூ சோ மச் என்று அவன் சொல்லவும், வருண் ஐ லவ் யூ டூ என்று சொல்லிவிட்டு இருவரும் போனை வைத்துவிட்டு உறங்குவதற்கு சென்றார்கள். இங்கு ஸ்வேதாவும் சதீஷும் ஹனிமூன் செல்வதற்கு அவர்கள் தயாராக இருந்தார்கள். அவர்களுடைய லக்கேஜ் அனைத்தையுமே எடுத்து வைத்துக் கொண்டு அவர்கள் கிளம்புவதற்கு தயாராக இருந்தார்கள். கீழே வந்த ஸ்வேதாவும் சதீஷும் சாமி கும்பிட்டு விட்டு அம்மாவிடமும் அப்பாவிடமும் ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு, அம்மா அப்பா நாங்க போயிட்டு வரோம் என்று சதீஷ் சொல்லவும், நல்லபடியா போயிட்டு வாங்க என்று அவர்கள் சொன்னார்கள். அத்தை நானும் போயிட்டு வரேன், மாமா நானும் போயிட்டு வரேன் என்று ஸ்வேதா சொல்லவும், நல்லபடியா போயிட்டு வாங்கம்மா, நீங்க போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வாங்க சரியா, எதுவா இருந்தாலும் எங்களுக்கு போன் பண்ணுங்க என்று அவர்கள் சொல்லவும், கண்டிப்பா என்று சொல்லிவிட்டு அவர்கள் அங்கிருந்து கிளம்புவதற்கு சென்றார்கள். அவர்களை பிக்கப் பண்ணுவதற்கு கார் ஒன்று வந்திருந்தது. அவர்கள் செல்வதோ பிளைட்டில். இங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு செல்ல முடியாததால் அவர்கள் ஒரு வாடகை காரை அவர்கள் புக் செய்து இருந்தார்கள். அந்த காரில் அவர்கள் லக்கேஜை வைத்துக் கொண்டு அவர்கள் ஏர்போர்ட்டிற்கு சென்றார்கள். ஏர்போர்ட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது ஸ்வேதாவுடைய போன் அடித்தது. யார் என்று பார்க்கும்போது அது ரகுராமனாக இருக்கவும், சதீஷ் அப்பா தான் போன் பண்றாங்க என்று சொல்லவும், எடுத்து பேசு ஸ்வேதா, நம்ம ஊருக்கு போற விஷயத்த மாமா கிட்டையும் அத்தை கிட்டையும் சொல்லிரு என்று சொல்லி அவன் சொல்லவுமே உடனே போனை எடுத்து ஹலோ அப்பா என்று அவள் கூப்பிட்டாள். ஸ்வேதா எப்படிமா இருக்க என்று கேட்கவும், அப்பா நல்லா இருக்கேன், நீங்க நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டீங்களா, உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லையே, அம்மா நல்லா இருக்காங்களா என்று அவள் கேட்கவும், நாங்க 2 பேருமே நல்லா இருக்கோம், நீ எப்படி இருக்க, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க சம்மந்தி எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று கேட்கவும், எல்லாரும் நல்லா இருக்காங்கப்பா, நாங்களும் ஹனிமூனுக்காக ஏர்போர்ட் போயிட்டு இருக்கோம்ப்பா என்று சொல்லவும், என்னமா சொல்ற, ஹனிமூன் போறீங்கன்னு சொன்னீங்க இல்ல, நானும் மறந்துட்டேன், நல்லபடியா நீயும் மாப்பிளையும் போயிட்டு வாங்க. அம்மா போற இடம் தெரியாத இடம், அங்க பார்த்து பக்குவமா இருக்கணும் சரியா என்று அப்பா சொல்லவும், சரிப்பா என்று சொன்னாள். உடனே லக்ஷ்மி, ஏங்க நானும் ஸ்வேதா கிட்ட ஒரு 2 வார்த்தை பேசணும் கொடுங்க என்று கேட்கவும், உடனே போனை வாங்கி லக்ஷ்மி, ஸ்வேதாமா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா, சூதனமா இருக்கணும், எதையும் எங்கேயும் விட்டுட்டு வரக்கூடாது, நீயும் மாப்பிளையும் பத்திரமா இருங்க என்று சொல்லி லக்ஷ்மி சொல்லவும், சரி என்று சொல்லிக்கொண்டு, சரிமா நான் பார்த்து பத்திரமா இருக்கேன், நீங்களும் பார்த்து இருங்க என்று சொல்லிவிட்டு அவள் போனை வைத்தாள். இவள் போனை வைக்கவுமே ஏர்போர்ட் வரவும் சரியாக இருந்தது. ஏர்போர்ட்டில் இருவரும் இறங்கி காருக்கான தொகையை கொடுத்துவிட்டு அவர்கள் லக்கேஜை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார்கள். அவர்கள் போர்டிங் போட்டு சிறிது நேரம் வெயிட் பண்ண வேண்டும் என்று அவர்கள் சொல்லவுமே அவர்கள் அங்கே சிறிது நேரம் காத்து கொண்டிருந்தார்கள். சதீஷ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்று ஸ்வேதா சொல்லவும், என்னாச்சு ஸ்வேதா என்று அவன் கேட்டான். நான் பிளைட்ல போனதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், எனக்கு பிளைட்ல ஏறுறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு என்று சொல்லவும், ஸ்வேதா நான் தான் உன் பக்கத்துல இருக்கேன்ல, நீ ஏன் பயப்படுற என்று அவன் சொல்லவும், நீங்க இருக்கீங்கன்னு தைரியத்துல தான் நானே வரேன், நான் பிளைட்ல ஏறி உட்கார்ந்ததுமே கண்ணு 2 இறுக்கி மூடிக்கிறேன், நீங்க எப்ப அது லேண்ட் ஆகுதோ அப்ப என்கிட்ட சொல்லுங்க, அதுக்கப்புறமா நான் கண்ணை திறக்கிறேன் என்று சொல்லவும், ஸ்வேதா ஃபர்ஸ்ட் மூவ் ஆகும் போதுதான் ஒரு மாதிரியா இருக்கும், அப்புறமெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, நார்மலா தான் இருக்கும், நீ இவ்வளவு பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை என்று சதீஷ் சொல்லவும், இருந்தாலும் நான் ட்ரெயின்ல போனப்பவே பயந்தேன், இது பிளைட், அப்ப எனக்கு பயமா இருக்கும் தானே செய்யும் என்று சொல்லவும், சரி விடு, நான் உன்னைய இருக்க கட்டி பிடிச்சுக்கிறேன், அப்போ உன்னுடைய பயம் போயிடும் இல்ல என்று சொல்லவும், இதுல கூட பாத்தீங்களா நீங்க எப்படியெல்லாம் பேசுறீங்க என்று அவள் கேட்கவும், ஏய் நான் என்ன சொன்னேன், என் பொண்டாட்டி பயப்படுறா, இருக்க கட்டி பிடிச்சுக்கிறேன்னு சொன்னேன், இதுல என்ன தப்பு என்று அவன் கேட்கவும், இதுல தப்பு எல்லாம் ஒண்ணு இல்ல, என்ன பார்த்து கூட்டிட்டு போங்க என்று சொல்லவும்,
அவர்களும் ஃப்ளைட்டில் ஏற வேண்டிய நேரமும் வந்தது. அப்படியே ஸ்வேதாவை கூட்டிக் கொண்டு ஃப்ளைட்டில் ஏறவுமே, சதீஷ், இதுதான் ஃப்ளைட், எப்படி இருக்கு? வானத்தில் பறக்கும் போது பார்த்திருக்கேன், இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஏறுறேன் என்று சொல்லி அப்படியே அந்த ஃப்ளைட்டில் ஏறி அவர்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட சீட்டில் போய் அமர்ந்தார்கள். அவளை ஜன்னல் ஓரத்தில் அமர வைத்ததுமே அவள் கீழே பார்க்கவும், என்ன சதீஷ், இன்னும் மேல பறக்கவே இல்ல, இப்பவே இப்படியா என்று அவள் கேட்கவும், ஸ்வேதா, இன்னும் மேல போனதுக்கு அப்புறமா ரொம்ப அழகா இருக்கும், நீ பயப்படாம வா என்று சதீஷ் சொல்லவும், சரி என்று அப்படியே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஸ்வேதா, இந்த சீட் பெல்ட்டை போட்டுக்கோ என்று சொல்லி அந்த சீட் பெல்ட்டை போட்டுவிட்டு அப்படியே அமர்ந்திருந்தார்கள். பிளைட் மூவ் ஆகும் போது ஒரு குலுங்கவும் அவளுக்கு என்னமோ போலாகி அப்படியே சதீஷை அவள் இருக்க பிடித்து கொண்டாள். இதுதான் சாக்கு என்று சொல்லி சதீஷும் ஸ்வேதாவை அப்படியே கட்டி அணைத்து கொண்டான். வண்டி மூவாக ஒரு சமநிலைக்கு வரவுமே அவள் அப்படியே கண் விழித்து பார்த்தாள். சதீஷ், வண்டி மூவ் ஆயிடுச்சா என்று கேட்கவும், நல்ல வானத்துல பறந்து போயிட்டு இருக்கு, நீ தான் பயந்தாங்கொழி மாதிரி பயந்துகிட்டே இருந்த, இப்ப பாரு உனக்கு எதுவுமே தெரியாது என்று அவன் சொல்லவும், ஆமா எதுவுமே தெரியல என்று சொல்லி அப்படியே அவள் ஜன்னல் வழியாக பார்க்கவும், அந்த ஜன்னல் வழியாக அந்த மேகங்களையும் கீழே உள்ளதையும் பார்க்கவே அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. கீழே பார்க்கையில் எவ்வளவு அழகா இருக்குல்ல என்று அவள் சொல்லவும், நீ லேண்ட் ஆகும் போது பயந்துகிட்டே இருந்த, அது கூட ரொம்ப அழகா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டே பிளைட்டில் கொடுத்த ஸ்நாக்ஸையும் அனைத்தையும் சாப்பிட்டு கொண்டே 1.5 மணி நேரம் அவர்களுக்கு போனதே தெரியவில்லை. பிறகு பிளைட் லேண்ட் ஆகி நிற்கும் சமயத்தில், ஆமா என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க, நானும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை என்று அவள் கேட்கவும், இப்ப நம்ம டெல்லி வந்திருக்கோம், அப்புறம் சிம்லா, அப்புறம் மணாலி என்று உன்னை குளிரான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போறேன் என்று அவன் சொல்லவும், தெரியும் நீங்க அந்த மாதிரி இடத்துக்கு தான் கூட்டிட்டு போவீங்கன்னு, ஆமா இப்ப டெல்லிக்கு போய் நம்ம என்ன பண்ண போறோம் என்று அவள் கேட்கவும், என்ன ஸ்வேதா, டெல்லியில காதலுக்கு பேர் போன இடம் ஒண்ணு இருக்கு, உனக்கு தெரியாதா என்று கேட்கவும், தெரியுமே என்று அவள் சொன்னாள். எங்க சொல்லு பார்க்கலாம் என்று சொல்லவும், அவளும் டெல்லியில் காதலுக்கு பேர் போன இடம் தாஜ்மஹால் தான் இருக்கும் என்று அவள் சொன்னாள். பரவாயில்லையே, என்னுடைய ஸ்வேதாவுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு, நாங்களும் படிச்சிருக்கோம் என்று அவள் சொல்லவும், ஆமா படிச்சிருக்க என்று அவன் சொல்லி அப்படியே பிளைட்டை விட்டு இறங்கி அவர்களுடைய லக்கேஜை எடுத்துக்கொண்டு 1/2 மணி நேரம் அங்கு காத்திருப்புக்கு பிறகு அவர்கள் ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்தார்கள். அப்பாடா, ஒரு வழியா நம்ம டெல்லி வந்துட்டோம், இங்கிருந்து நம்மளுக்கு டாக்ஸி மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். என் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே இங்க கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க, அதனால நம்ம இங்க இருந்து எந்த இடத்துக்கு போறதா இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்ப டெல்லியிலேயே நம்ம ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டு உன்னை தாஜ்மஹால் பார்க்க கூட்டிட்டு போறேன் என்று அவன் சொல்லவும், சரி என்று அவர்கள் அங்கேயே ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு அவர்களுக்கு தெரிந்த ஒரு ஹோட்டலில் போய் அவர்கள் ரூமை போட்டு அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு இருவரும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு பிறகு ஒரு டாக்ஸியில் கிளம்பி அவர்கள் தாஜ்மஹாலை பார்ப்பதற்கு சென்றார்கள். தாஜ்மஹால் வாசலில் ஸ்வேதா நின்று கொண்டு அவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சதீஷ், இந்த தாஜ்மஹாலை நான் படத்திலையும் போட்டோல தான் பார்த்திருக்கேன், இப்ப நேர்ல பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா என்று அவள் சொல்லவும், நீ இந்த மாதிரி சந்தோஷப்படணும்னு சொல்லிட்டு தான் உன்னை எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிட்டு போக போறேன் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு தாஜ்மஹால் முழுவதையும் அவர்கள் சுற்றி பார்த்தார்கள். சுற்றி பார்த்த பிறகு விதவிதமாக போட்டோவையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் சுதந்திர பறவை போல அங்கே திரிந்து கொண்டிருந்தார்கள். பிறகு அனைத்து இடங்களையும் சுற்றி பார்த்துவிட்டு அங்கு இருந்த கல்லறை முழுவதும் அனைத்தையும் பார்த்துவிட்டு அவர்கள் வெளியே வந்து மதிய உணவை சாப்பிட்டு விட்டு அவர்கள் அந்த டெல்லியை சிறிது நேரம் சுற்றி பார்த்துவிட்டு அவர்கள் அறைக்கு சென்றார்கள். அறைக்கு சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஸ்வேதா,
உனக்கு எதுவும் டயர்டா இருக்கா என்று அவன் கேட்கவும், என்னாச்சு சதீஷ், ஏன் கேக்குறீங்க என்று அவள் கேட்க, இல்ல உனக்கு டயர்டா இல்லைன்னா நம்ம இப்பவே கிளம்பி சிம்லா போயிடலாம், இங்க இருந்து ஒரு 2 hours தான், உனக்கு ஓகே என்று அவன் கேட்கவும், எனக்கு ஓகே தான், ஏன்னா நம்ம எப்படியும் கார்ல தானே போக போறோம், அப்ப ஒன்னும் டயர்ட் தெரியாது என்று சொல்லவுமே, அப்போ ஓகே, நம்ம ரூமை காலி பண்ணிட்டு நம்ம ஒரு டாக்ஸி பிடிச்சிட்டு நம்ம கிளம்பலாம், நம்ம நைட்டு அங்க போய் ஸ்டே பண்ணிக்கலாம், மணி இப்பதானே 5 என்று அவன் சொல்லவும், சரி என்று அவர்கள் ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு அவர்கள் ஒரு டாக்ஸியை பிடித்து கொண்டு அவர்கள் சிம்லாவுக்கு கிளம்பினார்கள். அவர்கள் போகும் வழியெல்லாம் அங்கு இயற்கை காட்சிகளும் பனிப்பொழிவையும் பார்த்து ஸ்வேதா மிகவும் ஆச்சரியப்பட்டாள். என்ன ஸ்வேதா, அப்படியே ஓரமா கண்ணை வச்சு கண்ணை எடுக்கவே இல்ல, அப்படி என்ன பார்த்துட்டு வர என்று கேட்கவும், அங்க பாருங்க, எல்லா இடமும் எவ்வளவு அழகா இருக்குல்ல, ஒவ்வொரு இடத்தையும் பார்க்க ரொம்ப அழகாவும் அற்புதமாவும் இருக்கும், இங்கெல்லாம் வருவேன்னு நினைச்சு கூட பார்த்ததே இல்லை என்று சொல்லவும், உடனே ஸ்வேதாவின் பக்கத்தில் வந்து, நீ இதெல்லாம் பாரு, ஆசை தீர பாரு, உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம் வாங்கு, என் மனைவியோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் இல்லாம அப்பா என்கிட்ட சொல்லிதான் அனுப்பியிருக்காரு, என் மருமக எது கேட்டாலும் வாங்கி கொடு, எது பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் கூட்டிட்டு போய் பாருன்னு சொல்லி இருக்காரு, அவருக்காச்சும் உன்னை விடாம எல்லா இடத்தையும் உனக்கு சுத்தி காமிக்கணும் என்று அவன் சொல்லவும், மாமா ஏதோ என் மேல உள்ள பாசத்துல சொல்லிட்டாங்க, அத நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க என்று சொல்லவும், இல்ல ஸ்வேதா, எங்க அப்பா உன் மேல அவ்வளோ பாசமா இருக்கிறத பார்க்கையில எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டு அப்படியே மாலை ஒரு 7:30 இருக்கும் அவர்கள் சிம்லாவை சென்று அடைந்தார்கள். அங்கு கால் எடுத்து வைத்ததுமே அவர்களுக்கு அந்த பனிப்பொழிவு நாள் அவர்களுக்கு ஒரே குளிராக இருந்தது. கீழே ஸ்வேதா இறங்கவுமே, என்ன வருண், இப்படி குளிருது, என்னால் இந்த குளிர தாங்க முடியல என்று அவள் சொல்லவும், கொஞ்ச நேரம்தான், நம்ம டெல்லியில் இருக்கும்போதே இந்த ரூமை பார்த்து நான் ரூம் புக் பண்ணிட்டேன், அதனால நம்மளுடைய லக்கேஜை எடுத்துக்கிட்டு அறைக்கு போயிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளவா இந்த குளிர் தெரியாது, நம்மளுக்கு ஹீட்டர் போட்டு விட்டுருவாங்க, அப்ப நம்ம குளிர் காயலாம் என்று அவன் சொல்லவும், சரி என்று வண்டிக்கான தொகையை கொடுத்துவிட்டு அவர்கள் லக்கேஜை எடுத்துக்கொண்டு அவர்கள் அறைக்கு சென்றார்கள். அறையின் சாவியை வாங்கிக் கொண்டு இருவரும் மேலே சென்று அறையின் கதவை திறந்து உள்ளே செல்லவுமே ஸ்வேதாவுக்கு அந்த குளிரின் நடுக்கம் தாங்க முடியாமல் ஆ என்று சொல்லி கொண்டிருந்தாள். என்ன ஸ்வேதா, ரொம்ப குளிருதா உனக்கு தான் டெல்லியில ஒரு ஸ்வெட்டர் வாங்கின இல்ல, அதை எடுத்து போட்டுக்கலாம் இரு என்று சொல்லி அவன் கதவை தாப்பால் போட்டுவிட்டு வந்து அவனுடைய லக்கேஜை ஓபன் செய்து அதிலிருந்து ஸ்வெட்டரை எடுத்து ஸ்வேதா கையில் கொடுக்கவுமே அவள் அந்த ஸ்வெட்டரை வாங்கி போட்டுக்கொண்டாள். சதீஷும் அவனும் ஒரு ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தார்கள். இந்த ஊரு ரொம்ப குளிரா இருக்குல்ல என்று அவன் கேட்கவும், ஆமா, இந்த ஊரு ரொம்ப குளிரா இருக்கு என்று ஸ்வேதா சொல்லவும், ஸ்வேதா, காலையில உனக்கு இங்க உள்ள இடம் எல்லாத்தையும் சுத்தி பார்க்க கூட்டிட்டு போறேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த இடத்தை விட்டுட்டு வரதுக்கு உனக்கு மனசே வராது, இங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஆன்லைன்ல செக் பண்ணிட்டேன், அங்க உள்ள எல்லா இடத்துக்குமே உன்னை நான் கூட்டிட்டு தான் போக போறேன் என்று சொல்லி சதீஷ் சொல்லவும், அப்படியா என்று சொல்லி அவர்கள் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். சரி ஸ்வேதா, நீ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ரெஃப்ரெஷ் ஆகு, நான் கீழே ரிசப்ஷனுக்கு போன் பண்ணி மேல சாப்பாடு கொண்டு வந்து தருவாங்களான்னு தெரியல, நான் கேக்குறேன், கீழே போன் செய்து கேட்டுவிட்டு, ஸ்வேதா, இங்க எந்த காம்ப்ளிமெண்ட்டும் இல்லையா, இல்லைன்னு சொன்னாங்க, நம்ம கீழே தான் போய் சாப்பிடுற மாதிரி இருக்கும், அதனால இந்த ட்ரெஸ்ஸ மாத்திட்டு வேற குளிர் தாங்குற மாதிரி ஏதாச்சும் ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஸ்வெட்டர் போட்டுக்கோ, சரியா, நம்ம கீழே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தூங்குனா காலையில ஃப்ரெஷ்ஷா ஆயிடுவோம் என்று அவன் சொல்லவும், சரி என்று அவள் பாத்ரூமுக்கு சென்று ரெஃப்ரெஷ் ஆகலாம் என்று நினைக்கும் போது
பாத்ரூம் டேப்பை திறக்கும்போது தண்ணி ஜில்லென்று வரவுமே ஆ என்று கத்தினாள். என்னாச்சு ஸ்வேதா என்று அவன் கேட்கவும், சதீஷ், தண்ணி இவ்வளவு ஜில்லுன்னு வருது, அப்ப என்னால கையே வைக்க முடியல என்று அவள் சொல்லவும், ஏ ஸ்வேதா, அந்த டேப்பை ஏன் திறந்த? பக்கத்துல இருக்க ஹீட்டர் டேப்பை திற, அதுலதான் தண்ணி சூடா வரும் என்று அவன் சொல்லவும், உடனே பக்கத்தில் உள்ள டேப்பை திறக்கவுமே அந்த தண்ணி கொஞ்சம் ஹார்டாக வரவுமே அவளுக்கு அதை எடுத்து முகம் கை கால் கழுவும் போது அவளுக்கு இதமாக இருந்தது. அப்பாடா, இந்த சுடுதண்ணி முகத்துல படவும் ஏதோ எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு என்று சொல்லி அப்படியே அவள் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு வேறு உடையை மாற்றிக்கொண்டு அவள் அந்த ஸ்வெட்டரை போட்டுக்கொண்டு அழகாக இருந்தாள். ஸ்வேதா, இந்த Dress உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, அது இல்லாம இந்த ஸ்வெட்டரோட பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு என்று அவன் சொல்லவும், அப்படியா என்று அவள் சென்று கண்ணாடியை பார்க்கும்போது, ஆமா, எனக்கு இந்த Dress ரொம்ப அழகா இருக்கு என்று சொல்லி அவளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள். இவனும் ரெஃப்ரெஷ் ஆகிவிட்டு அவனும் வேறு உடையை மாற்றிக்கொண்டு ஸ்வேதாவின் பக்கத்தில் வந்து நிற்கவும், நான் எப்படி இருக்கேன் என்று அவன் கேட்கவும், நீங்களும் அழகா இருக்கீங்க என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டு இருவரும் கீழே சென்று இரவு உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஸ்வேதா, இந்த இடத்தெல்லாம் பார்க்க பார்க்க என் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணுது. உன்னை எப்படியெல்லாம் பார்க்கணும், எப்படியெல்லாம் ரசிக்கணுமோ அப்படியெல்லாம் ரசிக்கணும்னு தோணுது என்று அவன் சொல்லவும், போதும், இங்க பாருங்க, எல்லாரும் இருக்காங்க, எந்த நேரத்துல நீங்க என்னங்க பேசுறீங்க என்று அவள் அமைதியாகவும் மெதுவாகவும் கேட்கவும், ஏன் பொண்டாட்டி கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், இதுல யாரு என்ன நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு என்று அவன் சொல்லவும், அது சரி, பப்ளிக் இடத்துல இப்படிதான் பேசுவீங்களா என்று அவள் கேட்கவும், ஸ்வேதா, இங்க பாதி பேருக்கு தமிழ் தெரியாது, ஒன்னு இங்கிலீஷ் இல்லாட்டினா ஹிந்தி, அவ்வளவுதான் தெரியும், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை என்றான். உடனே அவள், தமிழ் தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தா நம்மள பார்த்து சிரிக்க மாட்டாங்களா என்று அவள் கேட்கவும், இதை விட பயங்கரமா எல்லாம் இங்க பேசிட்டு இருப்பாங்க, என்னமோ நான் சும்மா பேசினதுக்கு இவ்ளோ லெக்சர் எடுக்கிற என்று அவன் சொல்லவும், போதும், நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீங்க கிளம்புங்க என்று அவள் சொல்லி சாப்பிட்டு முடித்த பிறகு இருவரும் அறைக்கு வந்தார்கள். ஏன் ஸ்வேதா இவ்ளோ வெக்கப்படுற என்று அவன் கேட்கவும், பின்ன நீங்க இந்த மாதிரி பேசும்போது வெக்கப்படாம வேற என்ன பண்ணுவாங்க, போங்க என்று அவள் சொல்லிவிட்டு அப்படியே இரவு உடையை மாற்றுவதற்கு அவள் தயாராகி கொண்டிருந்தாள். என்ன பண்ண போற ஸ்வேதா என்று கேட்கவும், இந்த Dress போட்டுக்கிட்டு தூங்க முடியுமா, அதனாலதான் நான் வேற Dress மாத்தலான்னு இருக்கேன் என்று அவள் சொல்லவும், அவனும் சிரித்துக்கொண்டே சரி என்று சொன்னான். ஆனால் அவள் சிரிப்புக்கு வேறு என்ன அர்த்தம் என்று அவளுக்கு தெரியவில்லை. பிறகு சதீஷ் அவனுடைய இரவு உடையை மாற்றிக்கொண்டு அப்படியே இருவரும் சிறிது நேரம் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டும் சிரித்து பேசிக் கொண்டும் இருந்தார்கள். ஸ்வேதா என்று அவன் கூப்பிடவும், என்ன என்று அவள் கேட்டாள். குளிரான இடம், பக்கத்துல ரொம்ப ஹாட்டான பொண்டாட்டி, எப்படி இருக்கும் என்று அவன் சொல்லவும், எப்படி இருக்கும் என்று அவள் கேட்டாள். ரொம்ப மைண்ட் டிஸ்டர்பன்ஸா இருக்கு என்று அவன் சொல்லவும், அப்படியா, அப்படி என்ன பண்ணிட்ட உங்களை என்று கேட்கவும், நீ பண்ணனாலும் உன்னுடைய நினைவுகள் என்ன பண்ணுது என்று அவன் சொல்லி அப்படியே ஸ்வேதாவின் கைகளை பிடித்து கொண்டு, ஸ்வேதா, உன்னை இங்க கூட்டிட்டு வந்து நாம 2 பேரும் இங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் என்று அவன் சொல்லவும், அப்படியா என்று அவள் கேட்டாள். ஸ்வேதா, இந்த மாதிரி குளிரா இருக்கிற இடத்துல நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள். சதீஷ், நீங்க இப்படி பேச பேச எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா தான் இருக்கு என்று சொல்லி இருவரும் அப்படியே சிறிது நேரம் பேசிவிட்டு ஸ்வேதா என்று அவன் கூப்பிட்டான். அவளும் என்ன என்று கேட்கும்போது, உன்னை இந்த Dressல பார்க்கும்போது எனக்கு என்னமோ தோணுது என்று அவன் சொல்லி அப்படியே ஸ்வேதாவின் இதழில் ஒரு முத்தத்தை பதித்தான். அந்த முத்தத்தை பதியவுமே அந்த குளிருக்கு இதமாக அந்த முத்தம் இருக்கவும் அவளும் அந்த முத்தத்தை அப்படியே வாங்கி கொண்டிருந்தாள்.
பிறகு முத்தத்தில் ஆரம்பித்து அது தலை முதல் கால் வரை தொடரவும், அப்படியே அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கொண்டே அவர்களுடைய காமலிலே விளையாடுவதற்கு அவர்கள் தயாரானார்கள். இப்படியே அவன் அவளுடைய ஒவ்வொரு இடத்தையும் வர்ணித்துக் கொண்டும் அவன் முத்தம் கொடுத்து கொண்டும் அன்று அந்த குளிருக்கு இதமாக அவளை எடுத்துக்கொள்ளலாம் என்கின்ற முடிவுக்கு அவன் வந்தான். அதே போலவே அந்த குளிருக்கு இதமாக அவளை எடுத்துக்கொண்டான். அந்த குளிரில் இருவருமே இதமாக இருக்கவும் அவர்களுடைய ஊடலை செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய ஊடல் வெகு நேரமாக தொடர்ந்து கொண்டே இருந்தது. பிறகு அவர்களுடைய ஊடல் அனைத்தையும் முடியவுமே ஸ்வேதா என்று சதீஷ் கூப்பிட்டான். சொல்லுங்க சதீஷ் என்று அவள் வெக்கமாக சொல்லவும், ஸ்வேதா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த குளிருக்கு இதமா உன்னை நான் எடுத்துக்கிட்டது எனக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கு. இப்ப எப்படி தெரியுமா இருக்கு என்று அவன் சொல்லி அப்படியே ஸ்வேதாவை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்டு அவளுடைய முகம் முழுவதும் முத்தமலையை பொழிது கொண்டு அன்று முழுவதும் அவர்களுடைய ஊடலை செய்து கொண்டே இருந்தார்கள். பின்பு அசதியில் இருவருமே அன்று நன்றாக உறங்கினார்கள். அன்று உறங்கிய பிறகு அவர்களுக்கு நடந்த அந்த ஊடலை நினைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஸ்வேதா, ஏங்க, நம்ம இந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு வந்து சந்தோஷமா இருப்போன்னு நான் நினைத்து கூட பார்க்கல என்று அவள் சொல்லவும், நான் இருக்கும்போது என் பொண்டாட்டி எதுக்கும் ஆசைப்படவும் கூடாது, கவலைப்படவும் கூடாது என்று அவளுடைய நெற்றியில் முத்தம் கொடுத்து அப்படியே அன்று உறங்க ஆரம்பித்தார்கள்.